ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்னென்னா 2 மூலிகை செடி. இந்த மூலிகை செடி நம்ம நாட்டில் நிறைய இடத்துல கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்குது. இப்போ இந்த சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், பிளாடர் இன்ஃபெக்ஷன், கிட்னி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி யூரின் சம்மந்தமான பல பிரச்சனைகள் வருது. இதை நிறைய பேர் அப்படியே கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது பெரிய லெவலில் இஷ்யூ ஆகிடும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி சரி பண்ணிடலான்னு முன்னெச்சரிக்கையாக பண்ணோம்னா இதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த செடி என்னென்ன செடி அதுக்கு பயன்படுது பார்ப்போமா? 1 சிறுபி இலைப்பூ. அதாவது பூங்கிறத விட்டுருங்க, சிறுபி இலை. அந்த செடி பேர் சிறுபி இலை. இன்னொன்று ஜாவா டீ. என்னடா செடின்ட்டு ஜாவா டீன்னு சொல்கிறானேன்னு கேட்குறீங்களா? அது என்ன முக்கியமான காரணம்னா தமிழ் பேர் எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா தமிழில் பூனை மீசைன்னு ஒரு செடி இருக்குது, பூனைக்காளி மீசைன்னு இருக்குது, பூனைக்காளி விதைன்னு இருக்குது. அது சரியாக எனக்கு எந்த செடி இதுக்கு ஜாவாட்டிக்கு ஈக்குவல்னு எனக்கு சரியாக தெரியல. நான் தப்பாக சொல்லிடக்கூடாது, தப்பான விஷயம் எல்லாருக்கும் போயிடக்கூடாது. அதனால் நான் தமிழில் சொல்லலை. ஜாவாட்டி அதான் நான் சொல்கிறேன். ஜாவாட்டின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிது. நிறைய பேர் இதை ரெகுலர் டீயாகவே எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த சிறுபிலையும் ஜாவாட்டியும் இப்போது இந்த கிட்னி சம்பந்தமான இஷ்யூஸுக்கு நல்ல ஒரு ரெமடியாக யூஸ் ஆகிட்டுருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியும், இது தெரியாதவங்களுக்கு மட்டும்தான். இது என்னோடய அனுபவத்தில் இது நிறையா நல்ல பலன் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது தெரியாதவங்களுக்கு இது கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் தயவுசெய்து மனசில் வச்சுக்கிடுங்க. நீங்களாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அது மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதா உங்கள் அருகில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே இப்போ சித்தா ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. சித்தாக்குன்னு தனியாக ஒரு பிரிவுலாம் இருக்குது. அங்கேயோ இல்லை ப்ரைவேட்டாக சித்தா ஹாஸ்பிட்டலோ இல்லை ஆயுர்வேதமோ எங்கேயோ டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கிடுங்க. அதுதான் என்றைக்கும் சேஃப். ஏன் இதை சொல்கிறேன்னா செலவு நல்லது கூட சில பேருக்கு ஒத்துக்காமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கத்திரிக்காய் ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு காய்கறி. ஆனால் அது எல்லாருக்கும் ஒத்துக்காது. சில பேருக்கு அது சில பக்க விளைவுகளை உண்டு பண்ணும். ஸோ அதனால தான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். இந்த சிறுப்பிலையோ இல்லை ஜாவாட்டியோ நார்மலாக எடுத்துக்கலாம், எனக்கு தெரிஞ்ச இஷ்யூ இல்லை. பட் ஆனால் நீங்களாம் எடுத்துக்காதீங்க. இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். உங்கள் பக்கத்தில் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிடுங்க. இது எப்படி பயன்படுத்தணும்? சிறுபிலை பூ எப்படின்னா, இப்போ எனக்கு இப்போது சரியாக யூரின் போல் ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்குது, அப்படி இல்லைன்னா கடுக்குது, வலிக்குது, ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, இல்லை கல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன், வலிக்குது, அந்த மாதிரி இந்த சமயத்தில் ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறுபிலை பூ எடுத்து தண்ணியில் அலசிட்டு 200 ml வாட்டரில் அதை போட்டு 100 ml அதுக்கும் சுண்டை வச்சு அந்த 100 ml வாட்டரை வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை 2-3 நாளில் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் சரியாயிடும். இந்த ஜாவாட்டி அது எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, ஜாவாட்டி அதான் இந்த தமிழில் எனக்கு சரியாக பேர் தெரியலன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஜாவாட்டி நிறையா இப்போ நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கனாலோ ஒரு அமேசானில் போட்டிங்கனாலோ அது அந்த தழையை பதப்படுத்தி காய வச்சு ஒரு டப்பாவில் அடைச்சி விற்கிறாங்க. அங்கேயும் வாங்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும், கவர்மெண்ட் சித்தா ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும், நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். இது என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளரில் எடுத்து கொதித்த தண்ணியை எடுத்து வச்சு டம்ளரில் ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் இந்த காஞ்ச தழையை எடுத்து போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 5 நிமிஷம் என்ன ஆகும், அந்த தழையில் உள்ள எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு டயபெட்டிஸ் இல்லாதவங்க அதில் தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு அதை அந்த டீயாக சாப்பிடுங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எதுவுமே சேர்த்துக்காதீங்க, வெறுசாக சாப்பிடுங்க. ஸோ இந்த ஜாவாட்டியும் இந்த சிறுபிலையும் இந்த மாதிரி எடுத்துக்கும்போது உங்களுக்குள்ள இஷ்யூலாம் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக சால்வ் ஆகிடும். இதில் முக்கியமான விஷயம் நீங்களாக எடுத்துக்காதீங்க, டாக்டர் திரும்ப இந்த கருத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிடுங்க. இதை அப்பப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கிட்னி லைஃப் ஃபுல்லாக சேஃபாக இருக்கும்.
நம்ம எந்த பிரச்சனை இல்லாமல் வாழலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தெரியாதவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி இதோடைய பயனை எடுத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.